சேலம் மேற்கு தொகுதியில் வந்துங்க மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அங்கே வந்து அதிமுகவில் வந்து முன்னைய மாதிரி அருளுக்கு கொடுத்தனால அருளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அருள் வந்து இப்போ சிவச்சே நிற்கிறாரு. அதனால் இப்போ அதில் வந்து பாட்டாளியில் வந்து ரெண்டாக பிரியுது ஓட்டு. அப்படிங்கும்போது மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அது ஓட்டுறது என்னோட பர்சனல், அது சொல்ல விருப்பப்படல. ஆனால் மாற்றம் வரும்னு ஆசைப்பட்றேன். சேலம் தொகுதியில் வந்து ஏற்கனவே இந்த எல்லா தொகுதியிலையும் 11 தொகுதியில் போன வாட்டி ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி சந்தேகம். ஏன்னா இவங்க லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப கவர் பண்ணிட்டாங்களா, அதனால் டிஎம்கே வாய்ப்புகள் அதிகம். இங்கே சேலம் பொறுத்த வரைக்கும் திமுக தான் வருது. ஆமாம். காரணம் என்னென்னா மக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதிகமாக. அவர் எல்லாம் இப்போ எல்லாம் செய்கிறாரு. அதனால் வந்து மக்கள் வந்து இப்போ அவருக்கு தான் ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க. மேற்கு தொகுதிங்களா? மேற்கு தொகுதியும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்திங்கன்னா இப்போ அருளுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் சேலம் மேற்கு தொகுதி வந்து பிரேமலதா நின்று இருக்காங்கல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு. அழகாபுரம் மகன் அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.